சத்குரு வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. லெட்டர் எழுதியிருந்தேன் சத்குருக்கு, டீச்சர் ட்ரைனிங் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போது அந்த கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே ட்ரைனிங் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். ஏன்னா அப்போ ஒரே ஒரு ட்ரைனிங் தான், சகஜஸ்திதி யோகான்னு சொல்லிட்டு. அப்போ ட்ரைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்குரு வந்து வருவாங்க, சில நாள் வந்து வருவாங்க. அவர் வந்து உட்கார்ந்தாருன்னா காலையில் வந்து ஒரு 10-10:30 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டார். ட்ரைனிங் நடந்துக்கிட்டே இருக்கும், கன்டினியூஸாக வந்து ட்ரைனிங் நடந்துக்கிட்டே இருக்கும், டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும். 5-6 மணி வரைக்கும் கூட உட்காந்துருப்பார். சில நாள் 8 மணிக்கு வரைக்கும்லாம் கூட உட்காந்துருக்கிறார் கண்டினியூஸாக. நோ டாய்லெட் பிரேக், அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக மாட்டார், அப்படியே உட்காந்துருப்பார். எங்களுக்கெல்லாம் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரேக், நமக்கும் 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் பிரேக், 2 மணி நேரம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 3.25 மணி நேரம் நீங்கள் கிளாஸ் கண்டக்ட் பண்ணோம்னா நீங்கள் ட்ரைனிங்லேயும் உங்களுக்கு பிரேக். ஓகே, அப்போவே அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. 4 மணி நேரம் இருக்கும். அப்புறம் ஓகே 4 மணி நேரம் கழித்து நாங்கள்லாம் போவோம். ஆனால் சத்குரு அப்படியே உட்காந்துட்டே இருப்பார். ஜூஸ் சில நேரம்லாம் வந்து வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே அதே இடத்துல உட்காந்துருப்பாங்க.